வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். காப்பூத்த சாதாரணதர மற்றும் உயர்தர பரீட்சைகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2026ஆம் ஆண்டு முதல் கல்வி பொதுதராதர சாதாரணதர மற்றும் உயர்தர பரீட்சைகளை உரிய கால அட்டவணையில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஜனாதிபதி தலைமையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் 2026ஆம் ஆண்டுக்கான பாதீட்டு திட்டத்தின் போர்க்காவல் கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் மற்றும் பிரதமர் கரணி அமரசூரிய ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மின்சார திருத்த சட்டம் திரிவுபடுத்தப்பட்ட முறையில் திருத்தப்பட்டுள்ளதாகவும் ஒப்பந்ததாரர்களுக்கு எளிதாக்குவதற்காகவும் திருத்தப்பட்டுள்ளதாகவும் மின்சார பயனர் சங்கத்தின் தேசிய செயலாளர் சஞ்சீவ் தம்பிக்க தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக மின் கட்டணத்தை அதிகரிக்கும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவிக்கையில் இப்போது மின்சார வாரியம் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த 4 நிறுவனங்களில் சேர விரும்பாத ஊழியர்கள் வெளியேறுவதற்கான ஒரு அமைப்பு வகுக்கப்பட்டுள்ளது. இது முடிந்ததும் வெளியேறும் ஒவ்வொரு ஊழியர்களும் சிஇபி 5 மில்லியன் ரூபாய் வரை ஊழியர்களுக்கு இழப்பீடு வழங்கும். சுமார் 5000 ஊழியர்கள் வெளியேறினால் அவர்கள் 5 மில்லியன் ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கும். அதாவது 2500 மில்லியன் ரூபாய். இந்த அளவு தொகையை ஈடு செய்வதற்கும் எதிர்காலத்தில் நுகர்வோரிடமிருந்து மின் கட்டணங்கள் மூலமாக இதனை அறவிட திட்டங்கள் இருக்கலாம். எனவே பணி நீக்கம் செய்யப்படும் ஊழியர்களுக்கு ஈடு செய்ய மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்படாது என்ற உத்தரவாதத்தை அரசாங்கத்திடம் நாங்கள் கோருகிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை நிகழ்த்தவுள்ளார். இந்த விசேட உரையை எதிர்வரும் 6ஆம் தேதி நிகழ்த்தவுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாடு எதிர்வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளதுடன் அன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி இந்த விசேட உரையினை நிகழ்த்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொது நிதியை தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கடந்த 22ஆம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்கே கடந்த 22ஆம் தேதி இரவு சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்தே உயர் இரத்த அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு காரணமாக சிறைச்சாலை வைத்தியசாலையிலிருந்து 23ஆம் தேதி கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் நேற்று முன்தினம் வீடு திரும்பிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் 6ஆம் தேதி நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை நிகழ்த்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணியில் மனித புதைகுழியில் ஒன்றுடன் ஒன்று கட்டியணைத்தவாறு 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஒரு பெரிய எலும்புக்கூட்டின் நெஞ்சு பகுதியுடன் அணைக்கப்பட்டவாறு ஒப்பீட்டளவில் சிறிய எலும்புக்கூடு ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதனை சுற்றப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதனை முற்றாக அகழ்ந்து எடுத்த பின்னர் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரமே குறித்த எலும்புக்கூடுகள் தொடர்பில் உறுதியாக கூற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை முதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சிறியவர்கள் மற்றும் சிசுக்களின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு வருகிறது. அத்துடன் ஒன்றுடன் ஒன்று அருகருகே புதைக்கப்பட்டு வரும் கால்கள் மடிந்த நிலையிலும் எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவை அசாதாரணமாகவே புதைக்கப்பட்டுள்ளன என்பதும் கண்களுக்கு புலனாகின்ற போதிலும் மீட்கப்படும் எலும்புக்கூட்டு தொகுதிகளை சட்ட வைத்திய அதிகாரி ஆய்வுகளுக்கு உட்படுத்தி சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரமே மேலதிக தகவல்களை கூற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணிகள் வெள்ளிக்கிழமை வரையில் கட்டம் கட்டமாக 46 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 174 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள அதேவேளை இதுவரையில் 187 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தம் இன்று மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி ஒவ்வொரு மாதத்தின் கடைசி நாளிலும் இந்த விலை திருத்தம் நடைபெறுகின்றது. இதன்படி சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்புக்கொள்ளப்பட்ட செலவு பிரதிபலிப்பு விலை நிர்ணய கொள்கையை குறித்த விலை திருத்தம் அடிப்படையாக கொண்டமையும் கூறப்படுகிறது. மேலும் கடந்த ஒரு மாதமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கணிசமாக குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கபராதுவ அமுக்கொட்டுவ பகுதியில் பெண்ணொருவர் அவருடைய கணவனால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார்.
அங்குலக பகுதியைச் சேர்ந்த 42 வயதான பெண் ஒருவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்த பெண்ணுக்கும் அவருடைய கணவருக்கும் ஏற்பட்ட குடும்ப தகராறு அதிகரித்து கணவரால் குறித்த பெண் கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொல்லப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சடலம் கராப்பட்டிய வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தேக நபரை கைது செய்வதற்காக கபாரதுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பொத்துவில் பகுதியில் பேருந்து ஒன்று கவிழ்ந்ததில் விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 57 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வேலிமடை பகுதியைச் சேர்ந்த 74 வயதான ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். காயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேபிட்டி புலவில் இருந்து அருகம்பை நோக்கி சுற்றுலா சென்ற பேருந்து ஒன்று இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட குற்ற கும்பலுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் நேற்று நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். கெகல்பத்திர பத்மி மற்றும் கமாண்டோ சாலிந்த உள்ளிட்ட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலை சேர்ந்த 5 பேர் நேற்று இந்தோனேசியாவில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வரும் நிலையில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு அமைய விமான நிலையத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் போலீசார் அதிரடிப்படையினர் மற்றும் இராணுவத்தினர் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். வவுனியா முதலாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள கடைத்தொகுதியொன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த தீ விபத்தானது நேற்று மதியம் ஏற்பட்ட நிலையில் விரைந்து செயல்பட்ட வவுனியா மாநகர சபை தீயணைப்பு படை தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். வவுனியா முதலாங்குறுக்கு தெருவில் அமைந்துள்ள விவசாய உபகரணங்கள் விற்பனை செய்யும் கடையின் மேல் மாடியில் இருந்து அதன் களஞ்சிய சாலையில் திடீரென தீப்பற்ற ஆரம்பித்துள்ளது. இதனையடுத்து கடை உரிமையாளரால் வவுனியா போலீசார் மற்றும் வவுனியா மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவு என்பவற்றுக்கு அறிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு வருகை தந்த தீயணைப்பு பிரிவினரும் வவுனியா போலீசாரும் இணைந்து பல மணி நேரம் போராட்டத்தின் பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் ஒரு தொகுதி விவசாய உபகரணங்கள் தீயில் இருந்து நாசமாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். எதிர்வரும் 1ஆம் தேதி யாழ் மாவட்ட செயலகத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் திறந்து வைக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் ஆனந்த விஜயபால இதனை தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண மக்கள் கடவுச்சீட்டை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் வசதியை ஏற்படுத்தும் வகையில் யாழ்ப்பாணத்தில் புதிய குடிபெறவு குடியகழ்வு அலுவலகம் திறந்து வைக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஜனாதிபதியாக நரகுமர திசாநாயக்க பதவியேற்று ஒரு வருடம் பூர்த்தியாவதை முன்னிட்டு பல்வேறு செயல் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அவை வடக்கில் யாழ்ப்பாணத்தில் இருந்தே ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதற்காக எதிர்வரும் 1ஆம் தேதி யாழ்ப்பாணம் வருகை தர உள்ள ஜனாதிபதி மண்டத்தீவில் அமைக்கப்பட உள்ள சர்வதேச துடுப்பாட்ட மைதானத்துக்கான ஆரம்ப நடவடிக்கைகளை ஆரம்பித்து வைக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து யாழ் மாவட்ட செயலகத்தில் கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறந்து வைத்து கடவுச்சீட்டு வழங்கும் பணிகளை ஆரம்பித்து வைத்துள்ளார். பின்னர் மயிலிட்டி துறைமுகத்துக்கு விஜயம் செய்து துறைமுக அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைத்துள்ளார். அதுடன் யாழ் மாவட்ட பொது நூலகத்துக்கு விஜயம் செய்து நூலகத்தை பார்வையிட உள்ளதுடன் சில நூல்களையும் அன்பளிப்பு செய்ய உள்ளார். இலங்கை காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு புலனாய்வு விசாரணை செய்யும் விசேட அமைப்பு ஒன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை காவல்துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் புதிய நடவடிக்கை தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், இலங்கையில் ஒருவர் கைது செய்யப்பட்டால், அதாவது நமது நாட்டில் உள்ள 25 நிர்வாக பிரிவிலும் கைது செய்யப்பட்ட சில நிமிடங்களில் அந்நபர் தொடர்பான தகவல்களை குற்றங்களுக்கான தகவல் மையத்தில் பெற்றுக் கொள்ளலாம். குற்றங்கள் தொடர்பான தகவல்கள் அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட உள்ளது. உதாரணமாக, யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்படும் ஒரு நபர் தொடர்பில் குறித்த காவல்துறையின் பொறுப்பதிகாரி தொடர்பு கொண்ட 2 நிமிடத்தில் அது தொடர்பான தகவல்கள், அதாவது நாடு முழுவதும் தேடப்படும் குற்றவாளி அல்லது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவரா என்ற தகவல்கள் பறந்துவிடும். எனவே மேலும் தேடப்படும் குற்றவாளியா என்ற தகவல்கள் கிடைத்துவிடும் என்று, அதோடு இது தொடர்பில் காவல்துறை மாதிபர் பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.